கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு ஆராதனை வழிபாடு மக்களின் விசுவாச கொண்டாட்டம் இந்த தலைப்பில் தியானிக்க இருக்கின்றோம். ஜூன் 21, 2020 ஞாயிறு அன்று பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3வது ஞாயிறை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, பரிசுத்த நாளிலே, மகிமையின் நாளிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உமக்கு துதிகளை ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி வழிநடத்தும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற இருதயத்தை திறக்கின்றவர்களாக காணப்பட கிருபை செய்யும். மீதியானவர்கள் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் காலை ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 23வது பாடலை பாடுவோம். பாமாலை 23. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அது திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலிருந்து நாம் இந்த நாளுக்குரிய வேத வசனங்களை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலும் வழிபாடு, ஆராதனை, தொழுகை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில பகுதிகளிலும், யோவான் 4ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள், முக்கியமாக வாசிக்க கேட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலிருந்தும் ஒரு சில மணித்துளிகள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கின்றார். முதலாவதாக 1ஆம் வசனத்திலே, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று எழுதுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த முதல் 3 வசனங்களிலே கர்த்தருடைய ஆராதனை, வழிபாட்டினை, இந்த உலக திருச்சபையிலே ஆலயத்திலே காணப்படுகின்ற மகிமையை குறித்து, அங்கே சேராபின்கள் பாடுகின்ற துதிகளை குறித்து, அங்கே 3ஆம் வசனம், அந்த சேராபின்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூலோக ஆராதனையிலே அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுவதை, துதிப்பதை ஏசாயா தீர்க்கதரிசி காண்கின்றார். அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட மற்றவர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 7 முறை ஐயோ ஐயோ என்று சொன்ன தீர்க்கதரிசி இந்த 6ஆம் அதிகாரத்திலே தன்னிலை உணர்ந்தவனாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாக, அந்த உசியாராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆலயத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை காண்கின்றார். அங்கே சேராபின்கள் துதிக்கின்றார்கள். அங்கே ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. எதை குறித்து? பரிசுத்தத்தை குறித்து. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கு. தேவாலயம் முழுவதும் மகிமையால் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கல் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகிமை தேவாலயத்திலே தொட்டுக்கொண்டிருந்தது. கிறிஸ்தவ சபைகளிலே கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும் என்ற அந்த முதல் ஆராதனையிலே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக அங்கே அழகாக எடுத்து கூறுகின்றார். யோவான் எழுதின அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே அந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வு. சமாரியா பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உரையாடின நிகழ்வு. அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றார். எனவே அவர், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். 19ஆம் வசனத்தில், யோவான் 4:19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கின்றார். அதைத் தொடர்ந்து, எங்கள் பிதாக்கள் இந்த மலைகளை தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். தீர்க்கதரிசி என்று நினைத்து கொண்டு பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மறுமொழியாக கூறுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து
அதற்கு மறுமொழியாக 21ஆம் வசனத்திலே, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். இரண்டால் ரட்சிப்பு இதர் வழியாக வருகிறது சொல்லிவிட்டு, எவ்வாறாக வழிபாடு இருக்க வேண்டும், நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு வழிபாடு என்ற ஆலயத்தில் நாம் பங்கு கொள்கின்ற பொழுது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அல்லது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். காரணம், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று 24ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சொல்லப்பட்ட முறைமையை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டபொழுது சேராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கே போற்றி துதிக்கின்றார்கள். இரண்டால் அவர் பரிசுத்தமானவர், உன்னதங்களில் வாசம் செய்கின்றவர். நாம் ஆராதிக்கின்ற தேவன் உன்னதங்களிலே வசிக்கின்றவர், பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்ல கேட்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி அதற்கு முந்தின அதிகாரங்களிலே அந்த வெளிப்பாட்டை பெறாதவனாக கடைசியாக இந்த வெளிப்பாட்டை பெற்ற பொழுதுதான் அவருடைய நாவு தொடப்படும் பொழுது ஊழியத்திற்கென்று அழைப்பை பெற்று கடந்து செல்கின்றான். அப்படி என்றால் வழிபாடு நடைகின்ற இடம் முதலாவதாக ஆராதனையிலே பங்கு கொள்கின்ற நாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஆலய ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்கின்றோமா? அதனால்தான் இன்று உண்மைத்தன்மை இல்லை, எங்கும் அநீதி, அநியாயம், அக்கிரமம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடைபெறுவதனால்தான் இன்று உலகம் முழுவதும் ஆலயங்கள் மூடி கிடக்கின்றது. ஆலயத்தில் அந்த பரிசுத்தத்தோடு நாம் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை அநேக வழியிலே காணப்படுகின்றோம். ஆலயத்தில் வைத்துதான் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆராதனை நடைபெறுகின்ற வேளைகளை பரிசுத்தத்தை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம் என்று முதலாவதாக நம்ம அங்கே பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். இரண்டாவதாக இங்கே யோவான் எழுதின அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த ஸ்திரீயிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே போதிக்கின்றார். அது பழைய ஏற்பாட்டு காலம், நீ சொல்றது மோசே சொன்னது, இப்பொழுது நான் அதை மாற்றி அமைக்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே தொழுது கொள்ளும் பொழுதுதான் நாம் நித்திய பேரின்பம் வாழ் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆராதனையை பங்கு கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது நமக்குள் இருக்கின்றதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தொழுது கொள்ளலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஏன்? தேவன் பிதா ஆவியாக இருக்கிறார். ஆதியாகமத்திலே அவர் ஆவியானவராக ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதேபோல் நம்மீதும் தேவன் அசைவாடி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை ஆரம்ப ஜெபம் முதல் ஆலயத்திலே முடிவு ஜெபம் வரை, ஆசீர்வாதம் வரை நாம் உண்மையும் தும்மாக நாம் ஆவியோடும் உண்மையோடும் பங்கு கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதை தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீனிடத்திலே வலியுறுத்தி சொல்கின்றார். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இந்த நாட்களிலே நாம் வீடுகளிலே குடும்பமாக தொழுது கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சபை என்பது கட்டடம் அல்ல, இயேசு கிறிஸ்து வசிக்கும் உள்ளம். நாம் தான் சபையாக காணப்படுகிறோம் என்று கொரிந்தி திருச்சபைக்கு எழுதின அந்த நிருபத்திலே பவுல் அழகாக கூறுகின்றார். அப்படிப்பட்ட சபையை நாம் பாழாக்கி கொண்டு தேவாலயத்துக்கு சென்று அங்கேயும் நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய கிரியைகளினாலே தேவாலய கிரியைகளை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். இங்கே அதற்கு அச்சாரமாக கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வாழ்ந்த காலத்திலே உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதுக்கு காலம் குறிக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுதே நீங்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கின்றீர்களோ தியானிக்கின்றீர்களோ அப்பொழுதே. ஏனென்றால் நாம் உண்மையாய் என்ன செய்ய வேண்டும்? ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எங்கும், இங்கே அங்கன்னு கிடையாது, எல்லா இடத்திலும் இப்பொழுதே நாம் அதை உறுதிப்படுத்தும் பொழுது
பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்படும் என்று இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இரண்டாவதாக சொல்கின்றார். முதலாவதாக அவருடைய மகிமையை காண வேண்டும் ஆலயத்திலே தொழுது கொள்ளும் பொழுது. இரண்டாவதாக யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், வாசிக்க கேட்ட பகுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களிலிருந்து வாசித்தாலும் அந்த அதிகாரம் முழுவதுமே அதை குறித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கின்ற காரியம் வெளிப்படுத்துதல் 1:19 யோவானுக்கு அழகாக பத்மி தீவிலே தரிசனத்தை கொடுத்து, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது. முதலாவதாக கண்டவைகள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவரோடு இருந்தார் யோவான். பிறப்பு, பாடுபட்டார், ஊழியம் செய்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது கண்டது. யோவான் கண்ட காரியங்களை எழுதுன் என்றார். அது அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது வெளிப்படுத்தின விசேஷத்தில். இரண்டாவது என்ன எழுதுகின்றார்? இருக்கிறவைகளையும். வெளிப்படுத்தல் 1:19 நீ கண்டவைகளை, இரண்டாவது இருக்கிறவைகள் என்று சொல்லும் பொழுது அங்கே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளுக்கு காணப்பட்ட நல்ல குணாதிசயங்கள், குறைவுகள், ஆசீர்வாதங்கள், ஜெயம் பெறுவதற்கு கிடைக்கக்கூடிய சாக்கியங்கள், கிரீடங்களை குறித்து எழுதுகின்றார். மூன்றாவதாக இந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம், இந்த அதிகாரம் வெளிப்படுத்தல் முடிகின்ற வரை என்ன எழுதுகின்றார்? இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது என்று சொல்லிவிட்டு அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அங்கேயும் அதே தான் ஆரம்பம். 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 4:1 இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்து சென்று அங்கே அதை திறக்க முடியுமே ஒழிய வேறு யாராலும். ஏனென்றால் பரலோகத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த தரிசனத்தை காண்கின்ற ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு கொடுத்திருக்கின்றார். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் பிதாவாகிய தேவன்தான் என்று அவர் அநேக அங்க வசனங்களிலே எடுத்துக் கூறுகின்றார். அங்கே வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் உருவமாக, அடையாளங்களாக, அங்கே ஊமைகளாக, நிழலாட்டமாக சில காரியங்களை சொல்லி வைத்திருக்கின்றார். நேரடியாக அங்கே காரியங்கள் சொல்லப்படாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் மறைவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறியீடுகள், அடையாளங்கள், ஒப்புமைகள், அந்த காரியங்களாக 7 ஆவிகள், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கண்ணாடி கடல், வானவில்கள், வெள்ளை அங்கிகள் மற்றும் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து கொண்டே வரும்பொழுது 3ஆம் வசனம், பார்வைக்கு வஜ்ரக்கல், மதுமராகத்துக்கு ஒப்பானவர், ஒரு வானவில் மரகதம் போல் காணப்படுகின்றது. 24 சிங்காசனங்கள், தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே காரியங்கள் இங்கேயும் வெளிப்படுத்தப்படுகின்றது. 24 சிங்காசனங்களில் 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தெரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது ஜெய பெற்றவர்கள், எல்லா உபத்திரவங்களிலிருந்து மீண்டு ஜெயம் பெற்று அங்கே முன் சென்றவர்கள், சபையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அங்கே முன்பாக நிற்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். 7 ஆவிகள் என்று சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய 7 குணாதிசயங்கள். அது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவைகள் அந்த 7 ஆவிகளுக்குரிய தன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி அநேக வசனங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. உபாகமம் 29:29 வெளிப்படுத்தப்பட்டவைகள் மாத்திரம் நமக்குரியவைகள், மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள் என்று அழகாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வசனங்கள் கூறுகின்றது. அங்கே எப்படி பாடினார்களோ அங்கே பரலோக ஆராதனை என்று சொல்லலாம். இதை இங்கே மேலே நடைபெறுகின்ற அந்த ஆராதனை பரலோக ஆராதனை. அதில் பங்கு கொள்ளக்கூடிய சாக்கியங்களை நாம்
பெற வேண்டும். அந்த மரகதக்கல், வானவில், அந்த கற்களையும் அந்த உருவங்கள், அடையாளங்களெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள் தன்மைகளை விளக்குகின்றதாக காணப்படுகின்றது. இந்த சிங்காசனை சூழ 24 மூப்பர்கள் விண்வஸ்திரம் தரித்து சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனில் உட்கார்ந்திருக்கிற காட்சியை காண்கின்றார். அவர்களெல்லாம் ஜெயம் பெற்றவர்கள். சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த சிமிர்னா சபைக்கு எழுதும் பொழுது அங்கே வெளிப்படுத்தப்பட்ட காரியம். ஜெயம் பெற்றவர்கள் அங்கே 24 பேர் உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கும்பொழுது 4 ஜீவன்கள், 1ஆம் ஜீவன் சிங்கம், 2வது காளை, 3வது மனுஷமுகம், 4வது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சிங்கம் என்று சொல்லும் பொழுது காட்டு ராஜா, வனவிலங்குகளுக்கு ராஜாவாக, நமக்கு இங்கே யூத ராஜாவாக காணப்படுகின்றார். காளை என்று சொல்லும் பொழுது வீட்டில் வளர்க்கும் மிருகங்களுக்கு ராஜாவாக, கிராமங்களில் அதைத்தான் ராஜாவாக வழிபடுவார்கள். அப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர்களாக மனிதன் தலைமைத்துவம் எல்லா காரியத்தையும் படைத்துவிட்டு மனிதனை படைத்தார், அறிவு சார்ந்த காரியங்களுக்காக. கழுகு என்று 4ஆவதாக ஜீவனை பார்க்கும்பொழுது அது பறவைகளின் ராஜா. அதனுடைய வேலை மிக வேகமாக அதிக உயரத்தில் பறக்கக்கூடியது. இப்படிப்பட்ட காரியங்கள், படைப்புகள் அனைத்தையும் அங்கே முன்பாக சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளிலே சுற்றிலும் உள்ளேயும் கண்காணிந்தன. அவைகள் எப்படி துதித்ததாம்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தது. அங்கே ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனம் இங்கே பரலோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த ஆராதனை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கா பரிசுத்தவான்களெல்லாம் காத்திருக்கின்றார்கள் நம்முடைய வருகைக்காக. மரித்தவர்கள் எல்லாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பிற்பாடு பரலோகத்தில் காணக்கூடிய இந்த ஆராதனை, அதுக்கு பிற்பாடு நடைபெறுகின்ற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் யாரெல்லாம் துதிக்கின்றார்களா? 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து என்று பார்க்கின்றோம். அவர்களும் வைக்கின்றார்கள். கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரவான் நீர் மாத்திரமே என்று சொல்லி அவர்கள் அங்கே அவரை துதித்து பாடுகின்றார்கள். பரிசுத்தர் 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 என்று பாடும் பொழுது அந்த 24 மூப்பர்கள் அந்த ஜீவன்களோடு சேர்ந்து, இந்த 4 ஜீவன் படைப்புகள் அனைத்தும், அதான் அதனுடைய அர்த்தம். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை பரலோகத்தில் பிதாவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆராதனையை வெளிக்காட்டுகின்றதாக காணப்படுகின்றது. இது ஒரு பரிசுத்தமான ஆராதனை. அதை யோவான் தரிசிக்கின்ற ஸ்லாக்கியத்தை பெறுகின்றார். அந்த 4 ஜீவன்களும் அந்த ஆராதனையை துவக்கி வைக்கின்றதாக பார்க்கின்றோம். 4 ஜீவன்கள் என்று சொல்லும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் எல்லாம், சங்கீதக்காரன் அதை தான் சொல்கின்றார் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். 1000 வருஷத்துக்கு முன்பாகவும் இருந்தவர், 1000 வருஷத்துக்கு பின்பாடும் இருக்க போகின்றவர், சதா என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கின்ற தேவனை அங்கே துதிக்கின்றார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கின்றோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு, இந்த 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நடு பகுதியிலே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை யார் தொழுது கொள்கிறாராம்? 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் வீட்டிற்கு முன்பாக வணக்கமாகி விழுந்து அங்கே ஆராதிக்கின்றது. அந்த ஆராதனை ஆரம்பிக்க வைக்கிறது 8ஆம் வசனத்தில் 4 ஜீவன்கள். அவைகள் எப்படி பாடினதாம்? இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் என்று துதியை ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் 24 மூப்பர்கள் விழுந்து, மூப்பர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள், அது முடிவு அதேதான் என்று வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 24 மூப்பர்களும்
4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். எல்லாரும் தொழுது கொண்டார்கள். அப்போ இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், தேவனை தொழுது கொள், பரிசுத்தரை தொழுது கொள்ள வேண்டும், அவரே துதிக்கு பார்க்கிற பரிசுத்தர் 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 என்று அவரை மாத்திரம் பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டும் என்று அங்கே பார்க்கின்றோம். அந்த 24 மூப்பர்களும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது 24 மூப்பர்களும் விழுவதற்கு காரணம் அங்கே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், தேவனை தொழுது கொள்ளும் துணிச்சல் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு வேத வல்லுநர் எழுதுகின்றார். அவர்களுக்கு தேவன் சிங்காசனங்களை கொடுத்திருக்கிறார் என்றாலும் அவைகளின் வழியாக அமர்ந்து கொண்டு வசதியாக அமர்ந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ளும் துணிச்சல் அவர்களுக்கு இல்லை. ஆனால் இன்று நாம் ஆலயங்களிலே தேவனுக்கு முன்பாக துணிச்சலோடு அமர்ந்து ஏனோ தானோ என்று அமர்ந்து வழிபாட்டிலே விசுவாசத்தை கொண்டாட வேண்டியவர்களாக காணப்பட வேண்டிய நாம் ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய தன்மைகளை படைத்தவர்களாக, இங்கே 24 மூப்பர்களும் ஜெயத்தை பெற்றவர்கள், கிரீடத்தை வாங்கினவர்கள், அவர்களே அந்த சிங்காசனத்தை விட்டு எழுந்து வசதியாக அமர்ந்து இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அவர்களை முகமுகமாய் அவரை துணிந்து கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாதவர்களாக தங்களை தாழ்த்துகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இதேபோல்தான் எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18:42 கர்மேல் பருவத்தில் இருக்கும்போது தன் முகத்தை முழங்காலில் படுமளவுக்கு குனிந்து தன்னை தாழ்த்தி தேவனை தொழுது கொண்டு அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தான் என்று பார்க்கின்றோம். இங்கே இன்னொரு காரியம் போடப்பட்டிருக்கின்றது, சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து என்று பார்க்கிறோம். தங்களுடைய கிரீடங்கள், அவர்கள் பெற்ற கிரீடங்களை அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், அன்றைய தினங்களில் எல்லாம் யுத்தத்தில் தோல்வி அடைந்த மன்னர்கள் இவ்வாறு தங்களை தோற்கடித்த மன்னர்களுக்கு முன்பாக தங்கள் கிரீடங்களை என்ன செய்வார்களாம், வைத்து சரணடைவார்கள். கொன்று விட வேண்டாம் என்று கிரீடங்களை வைத்து சரணடைவார்கள். ஆனால் இவர்கள் இந்த 24 பேரும் ஜெயம் பெற்றவர்கள். ஆவியானவர் சொல்லுகிறதை காய்வுள்ளவன் கேட்க கடவன் என்று அது சொன்ன காரியங்கள் அனைத்தும் கேட்டு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஜெயம் பெற்றவர்கள் தங்களை தாழ்த்துகின்றார்கள். கிரீடத்தை கீழே கலட்டி வைத்து நாங்கள் தோர்த்தவர்கள், உம்மால் நாங்கள் ஜெயத்தை பெற்றவர்கள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயத்தை பெற்றவர்கள் என்று தங்களுக்கு அந்த கிரீடத்தை அணியும் தகுதி இல்லை. ஏனென்றால் உண்மையில் அந்த வெற்றி தேவனுடையது என்று அங்கே அவர்கள் தங்களை தாழ்த்துகின்றதாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அநேக வேளைகளில் இதேபோல் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அநேக திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள், பதவிகள், மேன்மை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றும் நமக்கு சொந்தம் அல்ல. அநேக தாளந்துகளை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். திறமைகள் உலக காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. தங்களுடைய தாளந்துகளை மற்ற காரியங்களுக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அழகாக இசை மீட்டுகின்றவர்கள் பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக அதற்கு பாடல் தாளந்துகளை அதற்காக பயன்படுத்துகின்றார்கள். அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆராதனைகளில் அந்த வெற்றி, அந்த தாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவனுடைய கிருபை என்று பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே 24 மூப்பர்களும் கிரீடத்தை கழட்டி கீழே வைத்து நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் முழுவதுமாக சரணடைந்தவர்களாக காணப்படும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மாத்திரமே அதை செய்ய முடியும். இங்கே மூப்பர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ன செய்வார்களாம், பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்கிறது. கடைசி வசனம் 4ஆம் அதிகாரம் இந்த வெளிப்படுத்தல் 4:11 கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டைகளுமாய் இருக்கிறது. இங்கே கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது இது சபையை குறிக்கிறது. சபை இவ்வாறாக கனத்தையும் பரிசுத்தத்தையும் மகிமையையும் வல்லமையையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரமே அந்த தகுதியை படைத்தவர். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 2 காரணங்கள் ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1, தேவன் சிருஷ்டி கர்த்தர். 2, அவருடைய சித்தத்தினாலே
எல்லாம் உண்டாயின. ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலே 2ஆம் வசனங்களில் வாசிக்கும்போது அனைத்து படைப்புகளையும் அவர் படைத்தார். சீரற்று இருந்த பாலடைந்திருந்த பூமியை சீர்படுத்தினார். ஒழுங்கின்மையாக இருந்ததை ஒழுங்குபடுத்தினார். அங்கே நீதிமொழிகள் 16:4 கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கின்றார். அனைத்தும் அவருடைய. அதனால்தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதை எண்ணினவர்களாக தாழ்மையுள்ளவர்களாக இந்த ஆராதனைகளை, பரலோக ஆராதனைகளை நாமும் பங்கு கொள்கின்ற சாக்கியங்களை பெற வேண்டும் என்றால் ஜெயம் பெறுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் அழகாக கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. தெளிவாக எழுதியிருக்கிறார். எனவே இந்த பரலோக ஆராதனையை நாம் பங்கு கொள்ள வேண்டும். இந்த வழிபாடு மக்களின் விசுவாச கொண்டாட்டம் என்று நாம் சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அது ஒரு கொண்டாட்டமாக, ஒரு மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிக்கின்ற தருணமாக காணப்பட வேண்டும் என்றால் அந்த ஆராதனையில் பங்கு கொள்கின்றவர்களாக நாமும் காணப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏசியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்த்தோம். யோவானில் இருந்த இயேசு கிறிஸ்து, வாழ்ந்த காலத்திலே இருந்த இயேசு கிறிஸ்து, மனிதனாக இருந்த இயேசு கிறிஸ்து சொன்னது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னதைத்தான் நாம் கேட்க வேண்டும். இப்படி என்னென்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் இடைப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரை சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறதுனாலே அவரை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நம்முடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் நம்முடைய எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை. எல்லாம் அவரால் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. எனவே இந்த காலை ஞாயிறு ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கின்ற நாம் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இந்த நாளிலும் நாம் தியானித்து இந்த வார்த்தைகளை சிந்தித்து அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வானத்திலும் பூலோகத்திலும் உள்ளது. ஏனென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலும் அவரை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. 24 மூப்பரை போல தாழ விழுந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடங்களை கலற்றி வைத்து சரணடைந்தது போல நாமும் முழுவதுமாக இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பரலோக அந்த ஆராதனையிலே மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆராதனை நாமும் பங்கு கொள்ள கடவுளிடத்திலே வேண்ட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நிறைவு ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் வழிபாடு மக்களின் விசுவாச கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம். ஏசியா தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தின் மூலமாகவும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சமாரியா பெண்ணோடு நீர் உரையாற்றும் பொழுது சொன்ன ஆராதிப்பது எவ்வாறு என்பதை நாங்கள் சிந்தித்தோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். கடைசியாக பரலோகத்தில் நடைபெறுகின்ற அந்த ஆராதனையிலே என்ன காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது? 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தாழ விழுந்து உம்மை பணிந்து கொண்டு தங்களுடைய மூப்பர்கள் தங்களுடைய தலையில் இருந்த கிரீடங்களை கீழே கழட்டி வைத்து முழுதுமாக சரணடைந்து உம்மை துதித்தார்கள். பரிசுத்தர் 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 என்று இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருமாக உம்மை குறித்து அவர்கள் பாடினார்கள் என்று பார்த்தோம், துதித்தார்கள் என்று பார்த்தோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றவர்கள், எல்லா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்கள் என்று நாங்கள் பார்த்தோம். கனமும் மைமையும் வல்லமையும் எல்லாம் உமக்கே செலுத்த கடவுது என்று நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்தலும், காதால் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் நினைத்தவர்களாக எங்களையும் உமக்கு அந்த உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகின்ற மக்களாக தகுதிப்படுத்த நீர் கிருபை பாராட்டும். உம்மோடு நாங்கள் அந்த ஆராதனையிலே பங்குகொள்கின்ற ஸ்லாக்கியங்களை பெற சபையை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாங்கள் உம்மோடு அந்த பரம காணனுக்குள்ள பிரவேசிக்கின்ற பாக்கியங்களை பெற கிருபை செய்தோம். மீதான வேளையிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சும் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை எங்கள் கண்டு தாரும். எங்கள் குடும்பமாய் கட்ட மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பேசிக்கப்படாமல் தீங்கு என்று எங்கள் வச்சுக்கிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் நம்மார் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவில் அன்பிலும் நடித்திருக்கும்படி உங்கள் எழுதியையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாய சர்வவல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். நிறைவு பாடல். மங்கள கவிகள் 1 பக்கம் 196. மங்கள கவிகள் 1. எல்லா நன்மைக்கும் காரணா, எல்லாரும் போற்றும் ஆரணா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தாலே ஆமென்.